காலையிலேயே கருவாடை தூக்கிட்டு வந்துட்டேன். அங்கே பாருங்க எவ்வளோ கஞ்சி கிடக்கும். கஞ்சி எடுக்க அதை காலி பண்ணணும்னு முட்டை குழம்புனோடனே யாருமே சோறு சாப்பிட்ற இறங்கலை பார்த்தீங்களா. அதனால் இன்னைக்கு காலையிலேயே கருவாடு நம்ம வீட்டில். என்ன கருவாடுனா இது என்ன கருவாடு? ஊளி. ஊளி இது சொல்லணும். சீலா, குட்டி சீலா ரெண்டையுமே இன்னைக்கு பொரிக்க போகிறோம். சும்மா மசாலா தடவி சிம்பிளாக. அதனால நம்ம இதை வெட்டி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு இதெல்லாம். எல்லா கருவாடும் நல்லா ட்ரை ஆகிட்டு அதனால கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போட்டால் தான் அது கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கும். சிம்பிள் தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மீனை வெட்டுறதுக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது தலைவாலையை வெட்டிட்டு குழம்புல அப்படி போட்டுடலாம். ஏன்னா இது ரெண்டுலேயுமே அவ்வளோ செதில் இருக்காதுல்ல. ஆமாம், இருக்காது. சீலாவில் செவிலே கிடையாது. செவிலே கிடையாது. அதனால நீங்கள் இப்படி ரெண்டு வெட்டிட்டு இப்படி குழம்புல போட்டோம்னா ரெடி. குடல் போது மட்டும் விட்டுருணும். ஆமாம், இது ரெண்டாக போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ரெண்டே பீஸ் தான். 2 பீஸ் தான். அதான் குட்டி சீலா இதுக்கு பேர். குழம்புக்கு போடும்போது இந்த மண்டையை போட்டுருங்க தயவுசு. சீலா மண்டை தானே நல்லா இருக்கும். நல்ல மனம் கொடுக்கும் அது. ஊளியும் அதே மாதிரி இப்படி எடுத்துட்டு இது இப்படியே போட்டுருவோம். ஒரே பீஸா. ஏன் ஒரே பீஸா? ரெண்டை போடு. சின்னதாக பிடிச்சிட்டு. ஆமாம், சின்னதாக பிடிங்க. நல்லா கஞ்சிருக்கு. அதனால் தண்ணியில் ஒரு நல்ல சுடுதண்ணியில் நல்லா 1/2 மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறி வந்துடும். 1/2 மணி நேரம் ஊற பண்ணுமா? மெதுவாக தண்ணி தானே அது. சமையல் அந்த கொதிக்கி மசாலாலாம் வதக்கிட்டு இருப்போம்ல, அது 1/2 மணி நேரம் ஆகும்ல. அது கரெக்டாக. அந்த டைமில் அது நல்லா ஊறி. இதெல்லாம் உப்பு இருக்கும். நீங்கள் அந்த உப்பு மட்டும் போகிற வரைக்கும் பார்த்துங்க. உப்புக்கு இப்போ இடையில சேர்த்துறாதீங்க, கடைசியில் சேருங்க. கடைசி எந்த சமையல் பண்ணாலும் உப்பை சேர்க்காதீங்க. கருவாடில் கடைசியில் தான் சமைக்கணும் எந்த கருவாடுனாலும். அதான் துண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒவ்வொரு துண்டும் சூப்பராக இருக்குல்ல. நம்ம கருப்புடத்தில் மட்டும்தான் நீங்கள் உப்பு போடணும். ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எப்பவும் நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிருப்போம், வத்தல் போட்டு வறுத்துருப்போம். இன்னைக்கு புதுசாக ஃப்ரை பண்ணலான்னு இறங்கிட்டா காலத்தில். அதுக்கு அஞ்சு ரொம்ப கிடந்தனால காலைல வேலை. இன்னைக்கு அவளுக்கு ஆஃப் டே, சமையல் பண்ணல, அதனால ஃப்ரீயாக இருக்கும்ல. இது லைட்டாக அப்படி ஒரு சுடுதண்ணில் லைட்டாக வச்சிடும். கொதிக்க விட போறியா? லைட்டாக கருவாடு மட்டும் ஊறிட்டுனா இந்த வேலை ஈஸி தான். 5 நிமிஷம் வேலை தான். சும்மா அப்படி பொரிக்கலாம். கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். அதனால் ஊற வச்சு கொஞ்சம் இந்த அசடெலாம் வந்துட்டா. கரண்ட் போயிட்டு வந்துட்டு கரண்ட் வந்துச்சு. சுடுதுல யார் சுடுதண்ணிக்குள்ள விட்ட சுடு. எவ்வளோ அசடு வருது பார்த்தீங்களா? அது கழுவும் போதே அந்த கருவாடு வாடகை வந்துட்டு. எங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால சீக்கிரம் எடுத்துட்டோம். என்ன? ஆமாம், சீக்கிரம் அடுத்தடுத்து வேலை இருக்குது. அவளுக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. அதனால் சீக்கிரமாக பொரிச்சு சாப்பிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். முக்கியமாக இந்த கருவாடுலாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆர்டர் பண்ணால் ஆர்டர் போட்டு நெத்திலி கருவாடு வீடியோ போட்டுருக்குதுலேருந்து ஆர்டர் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ரிப்ளை பண்ண முடியல. அதான் இப்போ போய் வேகமாக போய் ஆர்டர் போடணும். இப்போலாம் ஒரு ஆளுக்கு போல் 2 பேர் ரிப்ளை பண்ணுறாங்க. 2 பேர் ரிப்ளை பண்ணி அதை கருவாடு அவ்வளோ தெளிவான கருவாடு, செம்மையான கருவாடு. குட்டி சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ருசி அங்கே தான் இருக்கு. இளங்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஆடெல்லாம், அதே மாதிரி. எத்தனை தண்ணி கழுவணுமோ கழுவிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். போடும்போது ஒரு கலர் இருந்துச்சு, இப்போ எடுக்கும்போது ஒரு கலர் இருந்துச்சு. நம்ம மேலே உள்ளதெல்லாம் அப்படி போயிரும்ல. அது ரன்னிங் வாட்டர்லேயே கழுவு சரியாது. கழுவிட்டே தான் இருக்கணும். அதுவும் ஒரு ட்விஸ்ட்டு. கிளியர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டா. இப்போ தண்ணி கிளியர் ஆகிட்டு பாரு. அவ்வளோதான், இது அவ்வளோதான். அவ்வளோ முடிஞ்சு. அடுப்பத்தைங்க அவ்வளோதானே. மீன் மாதிரி தான் பொரிக்க போகிறோம். மஞ்சள் பொடி, உப்பு போடுறாதீங்க, மீன் நினச்சி. அதே தான். வத்தப்பொடி நான் நினச்சேன் நீ எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். இல்லை, இது அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மசாலா பொடி போட்டு கிண்டிவியா? வெறும் மஞ்சள் பொடி வத்தப்பொடி தானே எப்பவுமே போட்டுக்கோ. ஜீரக பொடி போடவா லைட்டா? போட்டு விட்டு. சீரகப்பொடி வேணுமா? அதுதான் கேட்கேன். வேண்டாம், கரெக்டாக எடுத்துருந்து தான். சும்மா பொரிச்சு மொறுன்னு ஆளுக்கு ஒரு பீஸை கடிச்சிட்டு போவோம். கஞ்சியை குடிப்போம். வடை இருக்குது, மாம்பழம் இருக்குது, கருவாடு இருக்குது. அவ்வளோதான்.
ம் அடுப்பை தச்சுருவோம். வருகிறேன். வாழைப்பழம் தருகிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லையா? இதுக்கு இந்த எண்ணெய் போதும். அதுக்காக ஒரு முடிக்கலாமா? க்ளீன் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளோ நாளும் தொடர்ச்சி அது க்ளீன் இது அழுக்காகாமல் ஆக்கணும் மெயின்டைன் பண்ணாலும் ஒரே நாள் சமையல் இதாயிரும். ஓடித்தோட எப்பவுமே தெரிச்சிருது. தெரிக்க தான் செய்யும். அதுக்கு இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும். சிமினி வாங்கி தரதுக்கு அதுக்கு தான் இருக்குது. சிமினி வாங்கினவங்கன்னு நினைக்கிறோம். போய் விலையெல்லாம் கெட்டு வரும். விலை கொஞ்சம் கூட இருக்கும். அப்படி தூங்கி வந்துடுறோம். அந்த நேரம் வேறு செலவு வந்துடும். செலவு வந்துடும். சிஸ்டம் வந்துச்சுல இப்போ. அதுதான் போட்டலாம். போட்ட உடனே மனம் மணக்குது. பார்த்து அப்பா வாசத்தை பாரு, சூப்பராக இருக்கு வாசம். எல்லாருக்குமே கஞ்சி குடிக்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு மனம் விரும்புவாங்க. நீங்கள் நிறைய இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே, இன்றைக்கி மட்டும் தான் கொரியர் போடுவோம். சனி ஞாயிறு கிடையாது. ஆமாம். சனி ஞாயிறு ஏன் போட மாட்டோம் சொல்லுங்க? சனி ஞாயிறு வந்து கொரியர் ஆஃபீஸில் போய் கடந்துடும். சனிக்கிழமை கொரியர் போடுறோமா, அது ஞாயிற்றுக்கிழமை அப்படி அவங்க லீவு. அப்போ அவங்க வந்து டேமேஜ் ஆகிடும், எலி இதெல்லாம் கடிச்சு. அதனால் சனி ஞாயிறில் போட மாட்டோம். இப்போ ஆர்டர் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, அந்த மெசேஜ்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். திங்கக்கிழமை எல்லோரும் கொரியர் போட்டுடலாம். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இன்னைக்கு கொரியர் போட்டுருவோம். இன்னைக்குள்ள போட்டுருவோம். இதுக்கப்புறம் வர்றது இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறது என்ன ரொம்ப கிடக்குங்க. ரொம்ப பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் கருவாடு உண்டு. சரிங்களா, பயப்படாதீங்க. காசு கொடுத்துட்டு இந்த கருவாடுலாம் நமக்கு எத்தனை 2 நாள் என்னமோ, அதிகபட்சம் 3 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே ஒரு கருவாடு இருக்காது. நெத்திலி எப்படி திங்கக்கிழமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நான். முடிஞ்சதான் நல்லது. அடுத்த நெத்திலி எடுக்கணும். இன்னைக்கு நெத்திலி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காற்று இல்லை. காற்று? ஆமாம், காற்று இல்லை. போட்டு போக நெத்திலி வந்துச்சு. நெத்திலி அப்படியே விட்டாச்சு, பச்சையிலேயே கொடுத்தாச்சு. ஏன் காற்றுனாலையா? இல்லை, சைஸ் அதிகமாக பொடுசு, சின்ன சைஸ். இப்போ இருக்கிற நெத்திலி தான் நல்ல பருசாக இருக்குல்ல, அது பொடுசாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரு சிலர் வந்து பொடிசாக கேட்காங்க, ஒரு சிலர் பொடிசு வேண்டாங்க. ஆனால் பொடிசு தானே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன அதை தலையை திக்கிறதுக்கு தான் கடுப்பாக இருக்குது. இல்லைடா இப்போலாம் நீங்கள் என்னாச்சு தெரிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்களாம் தலையை வந்து சும்மா இப்போ போட்டு அலசிட்டு அப்படியே போட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபேமிலி என்ன தெரிச்சு இருக்கு தெரியலையே, மீன் மாதிரி போட்டு தெரிச்சு. ஓகே, துண்டை பார்த்தீங்கன்னா அல்வா துண்டு மாதிரி கிடப்போம். இந்த கருவாடெல்லாம் குழம்பு கரையாது. கரையா வேண்டாம்னு நினைக்கிறவங்க அது வாங்கலாம். அது வாட்டு கிடக்கும். கரையாமல் இருக்காங்க. நல்லா பிச்சு திங்கலாம். பிச்சு திங்கும் போது கொஞ்சம் பீஸாக எடுத்துக்கோமா, நல்லா இருக்கும். எனக்கு கரையிற கருவாடு பிடிக்காது, கரையாத தான் பிடிக்கும். உனக்கு? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அது எப்போ கிடைக்கும் கேட்காங்க. சீலா கரையிற சீலா இப்போ இருக்கிற விலைக்கு என்னத்தை எடுக்க முடியும் சொல்லு? வாங்கிடுவோம். விற்காது, விலையை கட்டு பெய்வாங்க. ரொம்ப விலை. எல்லாமே விலை கூடிச்சு. விலை கூடாமலாம் கிடையாது, எல்லாம் செம்ம விலை கூடிச்சு. ஏரியாலாம் கலசல். சும்மா எப்படி சொல்ல, கோழி தீவனத்துக்கு போகும்ல, இல்லை அரவிக்கு போகிறதுலாம் விலை கிலோ 70 ரூபாய்க்கு போகுது. இங்கே பாரு, புதுசாக கிலோ வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. இதில் தான் அழகாக இருந்தது. இல்லை இந்த இது இந்த ஓலைக்கொட்டை ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, சொலவுலாம் இருக்கும்ல, பணம் இது அந்த மாதிரி இருக்குது பார்க்க. போதுமா என்ன பொடிக்கணுமா? லைட்டாக இது பண்ண இல்லையா? அதுக்குள்ளேயுமா அது மொறு நைட்டு. அவ்வளோதான். ரெட்டி எடுத்து ரெண்டி தான். கஞ்சியை குடிச்சு ரெண்டி தான். அது ஆர்வமாக இருக்குது. குச்சியை பேர் எப்படி ஓட்டிட்டு இருக்கு. என்ன கனவா மாதிரியே தெரிச்சு அட்டிச்சு பிச்சு வச்சிருக்காங்க. எப்படிங்க செமையாக இருக்கு பார்க்கவே. வாசம் சூப்பராக இருக்குங்க, செம்ம வாசம். ரசம், தயிர் சோறு, கஞ்சி எல்லாத்துக்கும் டாப்பு தானே இது. தயிர் சோறுக்குலாம் அடிச்சுக்கிறவே முடியாது. அப்பா, தயிர் சோறு சொன்னாலே போதும் நமக்குலாம். சூப்பர்ல. சாப்பிடலாமா கஞ்சி?
வேறுங்க கஞ்சியை கொண்டு வந்தாச்சு. இனிமேல் கஞ்சி குடிக்கிற சட்டி இதுதான் நமக்கு, கண்ணாடி சட்டி. புது டெக்னாலஜி. அதே தான். மீனை பொரிச்சு வச்சாச்சு, மாம்பழத்தை வெட்டி வச்சாச்சு, சரி கருவாடை பொரிச்சு வச்சாச்சு, மாம்பழத்தை வெட்டி வச்சாச்சு, வெங்காய வடையும் கொண்டு வந்து வச்சாச்சு, தண்ணியும் வச்சாச்சு, தயிரை ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டு பெண்ணாஞ்சி வச்சாச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்திருக்கும். இருந்தாலும் அதுக்கு தான் இவன் வந்துட்டானே, இதுக்கு மேலே என்ன வேணும்? காலையிலேயே ஒரு சாப்பாட்டுக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இது தாங்க உதாரணம் வைக்கலாம். இது பக்கத்தில் நீ எந்த சாப்பாடு கொண்டு வந்தாலும் அப்படி தட்டி விட்டுட்டு இதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓலி பழைய கஞ்சிக்கும் இந்த கருவாடுக்குமே வேறு லெவல் இருக்கும். சாப்பிடும்போது கஞ்சி ஒரு சாஃப்டாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த கருவாடை கடிக்க தான் அந்த கருவாடுக்குள்ளே இருக்கிற உப்பும் அதோட சுவையும் நமக்கு சேர்ந்து கொடுக்கறனால வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கா ஓலி கருவாடு எதை திங்க அப்படிங்கிற டிஷர்ட் இது பண்ண. அப்படியே நீ கொஞ்சம் குடிச்சு வரும். இந்த பாத்திரம் எத்தனை நாளைக்கு நீங்கள் கேட்கீங்க? என் வீட்டுக்காரன் கையில் எது போனாலும் அது உடஞ்சி. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். எதுனாலும் உடச்சி. அதே தான். சீலா கருவாடு பீஸை பற்றிங்களா? நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. குட்டி சீலா பயங்கர டேஸ்டாக இருக்கும். அப்படியா? செம்ம டேஸ்டாக இருக்கும். சாப்பிட எனக்கு இங்கே பசியில் உட்காந்துருக்கேன். அந்த மொறுமொறு இருக்கு, டேஸ்ட் சூப்பர். ஊட்டி விடவா? நீ சாப்பிடுங்க, நாங்கள் தனியாக வச்சு ரசித்து சாப்பிட்றோம். டெய்லி இப்படி ஒரு விதம் மொறுமொறுன்னு பொரிச்சு எல்லா சாப்பாட்டுக்குனாலும் வச்சுக்கலாம். நான் ஒருத்த துண்டை பொடிச்சு கடிச்சிக்கலாம். அப்பளம் பறிக்கணும், அதுக்கு பிறகு வச்சாலும் போதும். பீஸை பார்த்தீங்களா? அவங்களுக்கு வேண்டாம் அப்படி பிச்சு காமிக்க. நல்லா இருக்கு. குழம்புல போட்டாலும் சாரமாக இருக்கும் போலயே. இப்போ குழம்பு பார்த்தா ஒரு நாள் மாம்பழமே இப்போதான் கைக்கு வருது. நானும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. மாம்பழ சீசன் முடிய போகுது. கேரளாக்கெலாம் கஞ்சி குடிக்க போனோம். இப்படி புளிப்பான மாம்பழத்தான் உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டு பெண்ணாசி தருவாங்க. குழம்பையும் உள்ளே துவையல் எல்லாத்தையும் உள்ளே போட்டுறாங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு கேரளாவில் மொறுமொறுன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட். ஆமாம், ரெண்டுமே நம்ம குழம்பு திங்கிறனால எதுக்குனாலும் செம்ம பொரிச்சுதுங்க. மொறுமொறுன்னு இருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. வடை எதையும் விட்டுறக்கூடாது. எதை சாப்பிடுன்னு தெரியாது தெரியுமா? மூணுமே கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அந்த இளங்குட்டியும் சூப்பராகன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையாக தான் இருக்குது. சீலாவை சின்ன சீலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ருசி பயங்கரம்னு சூப்பர் டேஸ்ட்டு. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமாம், அவளுக்கும் பசிக்கு, அவளுக்கும் கை வலிக்கு. இந்த கருவாடெலாம் வேணும்டா, ஸ்க்ரீனில் நம்பர் ஓடல, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விலை,
எல்லா தகவலும் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் கருவாடை வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள்கிட்ட உள்ள கருவாடு நல்லா தரமாக இருக்கும். பழைய கருவாடுக்குங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நல்ல குவாலிட்டியில் நல்ல தரம் குவாலிட்டி ஒன்று தான். நல்ல சுவையான எப்படி சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷான கருவாடை உங்களுக்கு தருவோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.